ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSP Home. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கிரேவி. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் கிரேவியை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பீட்ரூட் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே வந்து 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து 1/4 கிலோ பீட்ரூட் வந்து 3 மீடியம் சைஸில் பீட்ரூட் வந்து இருந்தது. நான் அதை வந்து ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிரேவி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் அதிகமான சுவை வந்து கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் சுற்றி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜ்லேயும். இப்போ பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்காக நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கட்டிகள் இல்லாமல் அந்த மசாலா கரைச்சி விட்டுடலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி ஊற்றுனது அது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கரெக்டாக 3 விசில் விட்டதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ப்ரெஷர்லாம் அதுவாக ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது இன்றைக்கி சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.